இங்கே போகும் அங்கே போகும் சொல்கிற கணக்கெல்லாம் தவறான கணக்குங்க. இன்ட்ராடே ட்ரேடர் நம்ம எல்லாமே ஓப்பன் மைண்டாக இருக்கணுங்க. 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்குமே மார்க்கெட்டை பற்றி தெரியக்கூடாதுங்க. மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் முடிவு பண்ணணும் எங்கேருந்து ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது, எப்படி போகும், இன்றைக்கி போகிற 100 பாயிண்டில் நம்ம எப்படி 20 பாயிண்ட் பிடிக்கிறது. இதுதான் நம்ம கேல்குலேஷனாக இருக்கணும் வழிய இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? யூஎஸ் மார்க்கெட் 1000 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனமா? ஒரு யூஸும் கிடையாதுங்க. அப்போது மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுங்க. எதுவுமே தெரியக்கூடாது. மார்க்கெட் முடிஞ்ச உடனே மார்க்கெட்டை பற்றி பேசவே கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிசிப்ளின். இதுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வின் பண்ண முடியுங்க. 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சா உங்கள் மைண்ட் ஷட் டவுன் ஆகிடணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் பேசி என்ன ஆக போதா? எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க 4 மணிக்கு, சார் அப்புறம் சார் நிஃப்டி என்னாச்சு, நாளைக்கு எப்படி இருப்பாங்க. இன்றைக்கி நிஃப்டி 100 பாயிண்ட் மேலே போயிருக்கு, இன்றைக்கி நீ என்ன பண்ண? 20 பாயிண்ட் லாஸ் சார், ஃபோனை வச்சிரு. 100 பாயிண்ட் போன அன்றைக்கி 20 பாயிண்ட் பிடிக்க முடியலன்னா நாளைக்கு நிஃப்டியை பற்றி பேசுறது எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட். கரெக்டாக இல்லைங்களா? நாளைக்கு பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி என்ன பண்ணோம்? இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு இப்போ மூவ் ஆகிற மார்க்கெட்டில் எப்படி பிடிக்கிறது, என்ன மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆவாங்க, எந்த இடத்துல மார்க்கெட்டில் எடுக்கும்போது நமக்கு வந்து லோ ரிஸ்க் இருக்கும், ஹை ரிவார்டு இருக்கும், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வரும்போதுங்க 20 நாள் ட்ரேடே நமக்கு தேவையில்லைங்க. 20 நாள் ட்ரேட் தேவையில்லைங்க. 10 நாள் பண்ணாலும் டிசிப்ளின் ட்ரேடராக இருக்கணுங்க.